வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்றைக்கி வீடியோவில் மெட்ராஸ் விவசாயி தோட்டத்தோட மே மாதம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வல்லாரையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வல்லாரை ஞான பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே ஞாபக சக்திக்கு நல்லதுன்னுவாங்க. என் தோட்டத்தில் வல்லாரை வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு இலையுமே தாமரை இலை சைஸில் பெருசாக வளர்ந்துருக்கு. வல்லாரை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. இதோட ஒரே ஒரு இலையோட நுனியில் லைட்டாக வேர் இருந்தாலே போதும். நான் 2 இலையோ என்னவோ தான் வச்சேன். அதுவே இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை லஞ்ச் கட்டும் போது ஸ்கூலுக்கு இந்த வல்லாரை துவையல் செஞ்சு அதில் கிளறி கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லதுனால நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் ரெகுலராக. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது காலிஃப்ளவர் செடி. இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பெரிய இலையாக விட்டு. இது இன்னும் பூ வைக்கல. இது பூ வைக்கும் போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ சின்னதாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அதுக்காகவே அடிக்கடி காலிஃப்ளவர் செடி ஒன்று வைக்கிறது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது நூக்கல். ரொம்ப குட்டியாக பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இது ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளரல. நான் இது வரைக்கும் ஒரு நூக்கல் தான் இதுக்கு முன்னாடி ஒரு செடியிலேருந்து பறிச்சிருக்கேன். இது 2வது செடி. அதால் இங்கே கிளைமேட்டை தாங்க முடியல போல இருக்குது. அதனால் ரொம்ப டல்லாக தான் வளருது. அடுத்து இங்கே பாருங்கள், துளசி செடி. என் வீட்டில் நிறைய துளசி செடி இருக்கும். நான் ஒரு துளசி செடி தான் ஃபஸ்ட்டு வச்சேன். இதுதான் அது. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் கிட்டேயே இருக்கும். இதுலேருந்து விதைகள் கொட்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய துளசி செடி வந்திருக்கு. ஏன்னா துளசி செடி வீட்டில் இருந்தால் வீட்டில் செல்வம் பெருகும், வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு துளசி செடியாவது வைங்க. அடுத்ததாக இது தக்காளி செடி. தக்காளி செடி இப்போ தான் பூக்கள் விட்டு பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது நாட்டு தக்காளி தான். நான் இப்போ தான் பிங்க் ஃப்ரோஸ் டொமேட்டோ, லைபீரியன் டொமேட்டோ அதெல்லாம் விதைகள் போட்டு செடிகள் சின்னதாக முளைச்சிருக்கு. அதெல்லாம் இன்னும் நான் எடுத்து வைக்கல. அதெல்லாம் வச்சு அது காய்கள் வரும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், கத்திரி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கத்திரிக்காய் சைஸாக பாருங்கள். எங்கள் வீட்டில் கத்திரி நிறைய வெரைட்டி வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இருக்க அந்த கத்திரிக்காய் முருங்காய் போட்டு பொரியல் செஞ்சால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நிறைய கத்திரி செடி இருக்கும். மற்ற எல்லா செடியை விடவுமே கத்திரி ரொம்ப அதிகமாக வச்சுருப்பேன். ஒன்றுலேயும் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் விட்டுருக்குன்னு. நான் எத்தனை கத்திரி செடிக்காய் வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். அதோடய சைஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு கத்திரி கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு வரைக்கும் கூட எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. இந்த பாருங்கள் எத்தனை கத்திரி செடியில் எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு. இது எல்லாமே பச்சையில் குண்டு கத்திரி. அடுத்து பர்பிள் கத்திரியும் இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பர்பிள்லேயே நிறைய செடி இருக்குது. இது ஒன்றுமே அவ்வளோ காய்கள். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 1/4 கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் கத்திரி செடியிலேயே நிறைய காய்கள் பறிக்கலாம். அவ்வளோ பிஞ்சுகள் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் என்ன சூப்பராக இருக்குன்னு. நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கோம். நான் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த கத்திரிக்காய் முருங்காய் போட்டு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பொரியல் இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை கம்பல்சரி வாரத்தில் ஒரு முறை செஞ்சுருவேன். அதுக்காகவே பாருங்கள் எத்தனை கத்திரி செடி நட்டிருக்கேன்னு. இது விதைக்காக விட்டுருக்கேன். இது பர்பிளில் குண்டு கத்திரி. அதே போல் பச்சையிலையும் விட்டு வச்சுருக்கேன். இது பச்சையில் குண்டு கத்திரி. இது 2மே விதைக்காக விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சதுமே இதை எடுத்து நான் அடுத்த செடிகள் உருவாக்கிடுவேன். அடுத்து இது பாருங்கள், பச்சை மிளகா. எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் பறிக்கலாம். அவ்வளோ பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா செடியும் ஒரு கிட்டத்தட்ட 10 செடிக்கு மேலே வச்சுருக்கேன். ஒன்று சைஸை பாருங்கள். இது செம்ம காரசாரமாக இருக்கும். இது இல்லாமல் காந்தாரி மிளகா, குண்டு மிளகாலாம் இப்போ விதைகள் போட்டு செடி இப்போ தான் வந்திருக்கு. நான் அடுத்து அதை நட்டு காய்கள் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் எப்படி காய்ச்சிருக்குன்னு. சென்டரில் வந்திருக்கு பாருங்கள், எப்படி அப்படியே அந்த ரோஜா மாதிரி அழகாக விரித்து சென்டரில் அந்த காய் வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் முட்டைக்கோஸ் அறுவடை பண்ணியிருக்கேன். ஒரு காய் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே இருந்தது. அதனால் எப்போயுமே என் குழந்தைங்கள ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால முட்டைக்கோஸும் நான் கம்பல்சரி 1-2 செடி வச்சுருவேன் எப்போயுமே. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால நான் மற்ற செடி எல்லாத்தையுமே மார்ச் மந்த் அப்டேட் பார்ட் 2ல் போடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.